வெல்கம் டு விட் அண்ட் குக் சேனல். நாம் இன்னைக்கு ஹெல்தி ராகி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கேப்சிகம், ஒரு கேரட், பாதி பீட்ரூட், 2 பல்லாரி வெங்காயம், கொஞ்சமாக முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ் இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். அது கூடவே வெங்காயம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இது எல்லாமே பாதி வெந்ததுக்கு அப்புறமா கேப்சிகமை சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சீக்கிரம் வெந்துடும், அதனால் நம்ம பாதியில் சேர்த்துக்கிறோம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம காய்கறிகள் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. வேக வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் இந்த மாவு கூட சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு மாவை சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டி தட்டிக்கலாம். நீங்கள் வாழையில வச்சு கூட ரொட்டி தட்டிட்டு பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பக்கம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்தி ராகி ரொட்டி ரெடி ஆயிரும். இந்த ராகி ரொட்டி இதே மெத்தடில் ரொட்டி ரெடி பண்ணிங்கன்னா மார்னிங் பண்ணுற ரொட்டி நைட் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும்.